உட்காந்துக்கிட்டு மேடம் லேப்பில் உட்கார வைக்கிறீங்க சார். மேடம் வாங்க. ஓகே சக்தி, நாங்களே பண்ணி காமிக்கிறோம் சார். ஓகே சார். சக்தி வா. இப்படி உட்கார வச்சு. ஓகே சார். ஓகே வாங்க. வாழ்க்கையில என் மேல அதிகாரம் கொண்ட 2 பேரும் அந்த படத்துல சேர்ந்திருந்தாங்க. அந்த ஒரு சமயம்தான் என் மேல அதிகாரம் யாருக்கு இருக்குங்கிற போராட்டம் இருந்தது. கடைசியில அம்மா விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அவங்க எந்த குழந்தைக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அது ஒரு தரப்பை தேர்ந்தெடுத்தாச்சு. கிளாப்பின் சவுண்ட் ஆக்ஷன். நான் தான் ஹரிஷ் சுரானா. என் பேனர் பேர் சுரானா ஆர்ட்ஸ். ஜிஎம்ஆர் படம் ஸ்டில்ஸ் பார்த்தேன். என் ஹிந்தி படத்தில் நீங்கள் தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஹிந்தி பேசுவீங்க தானே? ஆமாம். சொல்லுங்க பார்ப்போம், யாரோட நடிக்க போகிறீங்கன்னு. என்ன தெரியுமா? ஹாய். சக்தி, எனக்கு ஷாம் கபூர் கூட நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு. சொன்னேன்ல ஜங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. யாஹூ. நீ வீட்டுக்கு போ சக்தி, நான் வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ சரி. இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது நல்லா இல்லை தலைவரே. அதெல்லாம் இல்லை, அவள் சின்ன பொண்ணு, மரியாதை பற்றி அவளுக்கு தெரியல, அவ்வளோதான். ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு அப்படி தெரியாதுல்ல டாக்டர். டிரைவர், வாட்ச்மேன் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சின்ன பொண்ணு தலைவர்கிட்ட இவ்வளவு திமிரா நடந்துக்கிறான்னு தானே பேசுவாங்க. இதை இப்படியே வளர விடுறது நல்லதில்லை தலைவர். இவ்வளவு பேசுகிற அளவுக்கு இது பெரிய விஷயமே இல்லை. டாக்டர் சொன்ன மாதிரி அவள் சின்ன பொண்ணு, புரியாமல் பேசுகிறான். புரிய வச்சா புரிஞ்சுப்பான், கற்றுக் கொடுக்கலாம், விடுங்க. மா, ஷாம் கபூர் யாருன்னு தெரியறதா? தெரியும். அவரையும் தெரியும், அவரோட மொத்த குடும்பத்தையும் தெரியும். அப்ப நான் ஹிந்தி படம் பண்ணணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? நான் ஆசைப்படுறதெல்லாம் முக்கியம் இல்லை சக்தி. நீ கான்ட்ராக்டில் இருக்க. நான் விசாரித்து சொல்கிற வரைக்கும் அவசரப்பட்டு எதுலேயும் கையெழுத்து போட்டு வச்சிடாது. என்ன கான்ட்ராக்ட்மா? ஜிஎம்ஆர் கான்ட்ராக்ட். நீ அவர் படத்தை தவிர வேற எந்த படத்துலையும் நடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே? ஜிஎம்ஆர் கான்ட்ராக்டா? நான் நீ வேற எதையோ சொல்றேன்னு நினைச்சு பயந்துட்டேன். நான் வேற யார்கிட்டயோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோன்னு ஒரு செகண்ட் பதறிட்டேமா. ஜிஎம்ஆர்னா பிரச்சனை இல்லை, நானே அவர்கிட்ட பேசிடுறேன். அவர் சந்தோஷம் தான் படுவாரு. மேடம் மேடம், உள்ள முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு, யாரையும் உள்ள விட வேணான்னு சொன்னாங்க. ஓ, ஜிஎம்ஆர் உள்ள இருக்காரா? தெரியல மேடம். டாக்டர் இருக்காரா? யாரு? எஸ்ஆர்எஸ் டாக்டர். ஒரு நிமிஷம் மேடம். சாரி மேடம், எங்கேஜ்டா இருக்கு. சுரானட்ட தானே பிரதீபன், நான் அவகிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடுறேன் அவள. சரி மா. ஹலோ ஹலோ. ஏமா அதுக்குள்ள வச்ச? பிரதீபன் தானே? என்ன சொன்னாரு? படத்துக்கு ஒத்துக்கிட்டாரா?
பிரதீபன் ஃபோன் பண்ணி அடுத்த ஜிஎம்ஆர் படத்துக்கு உன்னை கன்ஃபார்ம் பண்ணார். சுரானாவோட ஹிந்தி படத்தோட தேதியில் நீ இங்கே ஜிஎம்ஆரோட படம் நடிக்க வேண்டியதாக இருக்கும். நீ ஹிந்தி படத்துக்கு போக முடியாது சக்தி. இப்போவே உன்னை சுரானா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார். ஜிஎம்ஆருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் நேராகவே ஜிஎம்ஆர் கிட்ட பேசிக்கிறேன். சக்தி, ஜிஎம்ஆர் தான் இதை சொல்லியிருக்காரு. இல்லைம்மா, ஜிஎம்ஆர் இப்படி பண்ண மாட்டாரு. இது அந்த பிரதீபன் எம்எல்ஏ இருக்க பொறாமையில பண்ற வேலை. ஜிஎம்ஆரை மீறி செய்கிற அளவு பிரதீபனுக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறியா சக்தி? ஏம்மா? ஏமாண்ணா? ஏன் இப்போ ஸ்ரீ, கொஞ்ச நேரம் வெளியில இருக்கா? ஏன் பின்ன திடீர்னு கூண்டு கிளி மாதிரி நடத்துறாரு? நீ எப்பவும் கூண்டு கிளி தான் சக்தி. என்கிட்ட இருந்த அம்மாங்கிற முறையில் சாவி என்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் சுதந்திரமாக பறக்கிறோன்னு நினச்சியா சக்தி? ஒரு கூண்டில் இருந்து அடுத்த கூண்டுக்கு போயிருக்க. கூண்டு கை மாறிடுச்சு, அவ்வளோதான் சக்தி வித்தியாசம். போய் எல்லாமே போய் ஏதாவது சொல்லி என் மனசு கழிச்சு என்ன கையில வச்சுக்கணும்ல. எப்போ என்ன தேல் மாதிரி கொட்டிட்டே இருக்கியே, ஏம்மா? நானே உன் எதிரியா இருந்துட்டு போறேன் சக்தி. என்ன நீ மனசால வெறுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வேற யாரையாச்சும் வெறுக்கும்போது மனசுக்குள்ள கொஞ்சமா அன்பும் காதலும் இருந்தா வலி ரொம்ப அதிகமா இருக்கும் சக்தி. சாயித், வண்டி ரெடி பண்ணி வைங்க, வெளியில போகணும். சக்தி மேடம், மேடம், மேடம். என்ன மேடம்? மிஸ்டர் ஜிஎம்ஆர் கிட்ட போன் இந்த நிமிஷமே கொடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க லைன்ல இருக்கிறது சக்தி சேஷாத்ரினா. மேடம், என்னதான் மேடம் திட்டுவாங்க? சொல்லுங்க சக்தி மேடம். பிரதீபன், எனக்கு ஜிஎம்ஆர் உடனே பார்க்கணும். உடனே பார்க்கணுமா? சரிங்க. உங்களை தோட்ட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, கிளம்பி வாங்க. ஸ்கூல்ல இருந்தே ஒரு விஷயம் அர்த்தம் இல்லாம இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை. எதனால ஒன்று அப்படி இருக்குன்னு எனக்கு புரியாம இருந்தா, ஆனா எனக்கு பதில் கிடைச்ச உடனே நான் அமைதியாயிடுவேன். நான் தேடிய பதில் அதுவா இல்லாம கூட இருக்கலாம். அந்த பதில் ஏமாற்றமா கூட இருக்கலாம். அர்த்தம் புரிஞ்சா போதும், நான் சமாளிச்சிடுவேன். ஜிஎம்ஆர் இல்லையா? என்ன மேடம், ஜிஎம்ஆர் கூப்பிட்டா மட்டும்தான் வருவீங்களா? பிரதீபன், விளையாடாத. ஜிஎம்ஆர் இருக்காரா இல்லையா? உங்களை கூப்பிட்டது ஜிஎம்ஆர்ல. ஆமாம், வந்திருக்காங்க. நான் தான் உன்னை வர சொன்னேன். வா சக்தி. எனக்கு எல்லாமே தெரியும் சக்தி, எல்லாம். அதனால நமக்குள்ள பிரச்சனை ஒன்றும் வராது. வராதானே சக்தி? பிரதீபா, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ. சக்தி, உன் முகம் ரொம்ப வாடி இருக்கு. வா, சாப்பிட்டு பேசலாம்.